இந்த நாள் தியானத்துக்காக சங்கீத புஸ்தகம் 62வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசித்து நாம் தெய்வ செய்திக்கு நேராய் கடந்து செல்லலாம். ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார், தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளையே, நாம் எல்லா காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார், உங்கள் இருதயத்தை அவரிடத்தில் ஊற்றி விடுங்கள், அவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளை, எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நெருக்கத்திலையும் எல்லா பிரச்சனைகளையும் எல்லா வியாதிகளையும் எல்லா கடன் தொல்லைகளும் நாம் நம்ப வேண்டியது அவர் ஒருவரை, நாம் பற்றி கொள்ள வேண்டியது அவர் ஒருவரை, நாம் பிடித்து கொள்ள வேண்டியது அவர் ஒருவரை. அவர் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மளை தப்புவிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மட்டுமல்ல, நாம் ஏனோ தானோ என்று கடமைக்கு ஆராதிக்க கூடாது, ஏனோ தானோ என்று கடமைக்கு தேவனை தேடக்கூடாது. ஒரு வலுக்கட்டாயமாக அல்லது ஏதோ ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் நாம் தேவனை தேடக்கூடாது. தாவீது சொல்லுகிறாரு, உங்களுடைய இருதயத்தை என்ன செய்யணுமா? தேவ சமூகத்திலே ஊற்றி விடணுமா, நம்மளை அர்ப்பணித்து விடணுமா, நம்மளை சரண்டர் செய்து விடணுமா. எந்த ஒரு மனுஷன் தேவ சமூகத்தில் அதிகமாய் தன்னை சரண்டர் பண்ணுகிறானோ, எந்த ஒரு மனுஷி தேவ சமூகத்தில் அதிகமாய் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி விடுகிறாரோ, அந்த மனுஷனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவனை ஒருபோதும் தேவன் கைவிடுவதே இல்லை. ஏன்னா அவன் அடைக்கலம் புகுகிற இடம் எங்கன்னா அவருடைய சேட்டை நிழல்ல அடைக்கலம் புகுகிறபடினால அவர் தம்முடைய சேட்டை நிழல்ல காத்து கொள்கிறவா இருக்கிறார். அவரே அந்த மனுஷனுக்கு அடைக்கலமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகியவர சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, சங்கீதம் 18வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் என் கன்மலையும், கர்த்தர் என் கன்மலையும், என் கோட்டையும், என் கோட்டையும், என் இரட்சகரும், என் இரட்சகரும், என் தேவனும், என் தேவனும், நான் நம்பி இருக்கிற என் துருகமும், நான் நம்பி இருக்கிற என் துருகமும், என் கேடகமும், என் கேடகமும், என் இரட்சணிய கொம்பும், என் இரட்சணிய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். யாரா இருக்கிறாரா? என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் எப்பொழுது தேவனிடத்தில் தஞ்சம் புகுந்து விட்டானோ, எப்பொழுது அடைக்கலம் புகுந்து விட்டானோ, அது முதல் அந்த மனுஷனுடைய எல்லா காரியங்களையும் அவர் கவனிக்கிறவராக இருக்கிறார். எந்த மனுஷனுடைய அடைக்கலத்துக்குள்ள இருக்கிறானோ, எந்த மனுஷன் அவருக்குள்ள தஞ்சம் புகுந்து இருக்கிறானோ, அந்த மனுஷனை ஒருவனும் நெருங்கவும் முடியாது, ஒருவனும் தொடவும் முடியாது, ஒருவனும் அசைக்கவும் முடியாது. ஹல்லேலூயா. தஞ்சம் புகுகிற அனுபவம் எப்படி தெரியுமா? எனக்கு பலன் இல்ல, என்னால ஓட முடியல, என் சுய பலத்துல என்னால நிக்க முடியல, என் சுய ஆலோசனையில என்னால ஜெயம் எடுக்க முடியல, என்னுடைய பிரயாசத்தினால என்னால ஒரு வெற்றியை காண முடியவில்லை சொல்லி எந்தெந்த மனுஷன் தேவ சமூகத்துல சரண்டர் ஆகிறானோ, எவன் அவனுக்குள் தஞ்சம் புகுந்து கொள்கிறானோ, எவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவரையே அடைக்கலமாய் கொண்டிருக்கிறானோ, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறவராய் மட்டுமல்ல, அவனை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருபோதும் உங்களை என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். பக்கத்துல சொல்லுங்க, எல்லா சூழ்நிலையிலையோ எல்லா தருணத்திலையோ அவன் மட்டுமே உங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கட்டும். அதான் சொல்றான், கர்த்தர் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். அவனுக்கு தெரியுங்க, அவர் அடைக்கலமாக இருந்தா எந்த சேதமோ, எந்த சேதாரமோ, எந்த நெருக்கமோ, எந்த பிரச்சனைகளோ, எந்த போராட்டங்களோ, எந்த வியாதிகளோ, எந்த மனுஷனுடைய தொல்லைகளோ தன்னை நெருங்க முடியாது. ஏன்னா கர்த்தருடைய கோட்டைக்குள்ள இருக்கிறேன், நான் கர்த்தருடைய சேட்டைக்குள்ள இருக்கிறேன், நான் கர்த்தருடைய நிழலுக்குள்ள இருக்கிறேன், அவருக்குள் அடைக்கலமாய் இருக்கிறேன். அவரை நம்புகிற பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட மாட்டார். அதான் பக்தர் பாடினது பாருங்க, அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவை தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவை தம் சிறகுகளால் மூடுவார். அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் மனதுருக்கத்தின் தேவன்.
அவரை தேடி வருகிற பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடாத தேவன். நம்ம நினைக்கிறோம்ல, இன்னைக்கு கிருபையின் நாட்கள்ல இருக்கிறோம், அதனால தப்பித்துக் கொள்றோம். அவர் ஆதியிலேயே எந்தெந்த மனுஷன் அவரை அடைக்கலமாய் கொண்டிருக்கிறானோ, எந்தெந்த மனுஷன் அவரை தஞ்சமாய் தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டிருக்கிறானோ, அந்த மனுஷனுக்கு அடைக்கலத்தை கொடுக்கிற காரியத்திலே அவர் தீவிரமாய் இருந்தார். ஹல்லேலூயா. நம்ம பழைய ஏற்பாடு எடுத்து சற்று தியானிப்போம்னா பாருங்க, பழைய ஏற்பாடு நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தபோது இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படியாக கானான் தேசத்துக்கு கொண்டு வரும்போது கர்த்தர் என்ன செய்தார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளைகளை கொடுத்தார், கற்பனைகளை கொடுத்தார், நியமங்களை கொடுத்தார், நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். இந்த நியாயப்பிரமாணத்துக்கு மறுபெயர் ஒரு பெயர் இருக்குது, அது நீதியின் பிரமாணம். ஏன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நீதியின்படி நடக்கணும், நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து நடக்கணும். அவர் விரும்புகிறபடி, அவர் எண்ணுகிறபடி, அவர் சிந்திக்கிறபடி, அவருடைய பிள்ளைகள் அவருடைய கற்பனையின்படி, அவருடைய கட்டளையின்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் நடக்கணும்னு சொல்லி நியாயப்பிரமாணமாகிய இந்த நீதியின் பிரமாணத்தை மோசேயின் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் எழுதி கொடுத்தார். கவனிங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் இந்த நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுக்கும் போது நல்ல கவனிக்க, அந்த நியாயப்பிரமாணம் எப்படி இருந்தது தெரியுமா? அந்த நீதியின் பிரமாணம் எப்படி இருந்தது தெரியுமா? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ரத்தத்துக்கு ரத்தம். கவனிங்க, ஒருவனுடைய கண்ணை குத்தினால், ஒருவனுடைய கண்ணை கெடுத்தால் திரும்ப அவனுடைய கண் கெடுக்கப்பட வேண்டும். நீங்க போய் ஒருத்தனுக்கு கண்ணை நோண்டுறவன் என்ன செய்வான்? திருப்பி உங்க கண்ணை நோண்டணும், நோண்டணும். இதான் பிரமாணம். ஒருவனுடைய பல்லை ஒருவன் உடைத்து விட்டால் உடைத்தவனுடைய பல்லை உடைத்தாக வேண்டும், நியாயப்பிரமாணம். ஒருவனுடைய கையையோ அல்லது ஒருவனுடைய காலையோ ஒருவன் வெட்டிவிட்டால் வெட்டினவுடைய கையையும் காலையும் மறுபடி வெட்ட வேண்டும். அந்த காலத்திலே பிரமாணம் எப்படி இருந்திருக்கு? மாடு கை வாங்க சொல்லி இருக்கு பிரமாணம். மட்டுமல்ல, ஒருவனை கொலை செய்து விட்டால், ஒருவனுடைய ரத்தம் சிந்தப்பட்டு விட்டால், எவன் ஒருவன் கொலை செய்தாரோ அவன் சாகடிக்கப்பட வேண்டும். நியாயப்பிரமாணம் இப்படிதான் ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த நியாயப்பிரமாணம் இன்னைக்கு இருந்த நிலைமை என்ன இருக்கும்? ஆண்டவர் உருவாக்குனதுல பாதி பேர் செத்திருப்பான். இப்படிதான் நியாயப்பிரமாணம். பாருங்க, இந்த நியாயப்பிரமாண நாட்கள் மிகவும் கடுமையாய், மிகவும் கொடுமையாய், மிகவும் கண்டிஷனாக கொடுக்கப்பட்டது. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ரத்தத்துக்கு ரத்தம். ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல கவனிங்க, ஒருவேளை ஒருவனை கொன்று போட்டு விட்டால் அது எப்படிப்பட்ட பாவம்னா தேசத்துக்கு பெரிய தீட்டான். எவன் ஒருவனை கொண்டானோ, கொண்டவுடைய ரத்தம் சிந்தப்பட்டாலே ஒழிய அந்த தீட்டு மாறாராம். புரியுது உங்களுக்கு? இப்போ நான் ஒருவனை கொண்டு விட்டேன் என்றால் கொண்டதுக்கு பதிலாக என்னுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும், நான் கொல்லப்பட வேண்டும். நான் ஒருவரை கொண்டது நிமித்தமாய் தேசம் தீட்டாகிறது, மறுபடி என்னை கொண்டு விட்டால் தான் தீட்டு சரியாகிறது. என்னாகம புஸ்தகத்தில் 35வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம், வாசிக்கலாம். என்னாகம புஸ்தகம் 35, 33வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் இருக்கும் தேசத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருங்கள், பரிசுத்த குலைச்சல் ஆகாதிருங்கள். இரத்தம் தேசத்தை தீட்டுப்படுத்தும், இரத்தம் சிந்தினவனுடைய இரத்தத்தினாலே ஒழிய. நல்ல கவனிங்க, இரத்தம் சிந்தினவனுடைய இரத்தத்தினாலே ஒழிய வேறொன்றினாலும் தேசத்திலே சிந்துண்ட சிற்றுண்ட இரத்தத்திற்கான பாவ நிவர்த்தி இல்லை. எவன் ஒருவன் கொலை செய்தானோ அவனுடைய ரத்தத்தை தான் சிந்தி பாவத்துக்கு நிவர்த்தி தேட வேண்டுமே தவிர வேற என்ன செய்தாலும் இந்த தேசம் தீட்டிலிருந்து பாவ நிவர்த்தி பெற முடியாது. ஹல்லேலூயா. ஒரு மனிதன் ஒரு ஆட்டை கொண்டு விட்டால் ஆட்டுக்கு ஆடை கொடுத்து விடலாம், ஒரு மாட்டை கொண்டு விட்டால் மாட்டுக்கு மாடை கொடுத்து விடலாம், ஒரு மிருகத்தை கொண்டு விட்டால் மிருகத்துக்கு மிருகத்தை கொடுத்து விடலாம், எதை கொண்டாலும் அதுக்கு பதிலாக ஒன்றை கொடுத்து விடலாம். ஆனால் ஒரு மனிதனை கொல்வானாகில் அவன் தன்னுடைய ஜீவனை கொடுத்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. கொலை செய்தவன் கொலை செய்யப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நியாயப்பிரமாணம் இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் அறியாமல் தெரியாமல் கைப்பிசகாய் ஒருவனை கொண்டு விட்டால் அவன் என்ன செய்யலாம்? இந்த நீதியின் பிரமாணத்தின்படி, இந்த நியாய பிரமாணத்தின்படி
இந்த கற்பனையின்படி, இந்த கட்டளையின்படி அவன் தண்டிக்கப்படாமல் காப்பாற்றப்பட வேண்டும். எப்படி செய்தா? அறியாமல் தெரியாமல் கைப்பிசகாய் ஒரு கொலை செய்து விட்டான் என்றால் அவனுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டிய தேவையில்லை. இப்ப நல்லா கவனிங்க, உங்களுக்கு புரியுதமாய் சொல்றேன். இப்ப நான் ஒருவனை ஏதோ ஒரு காரியத்துல தெரியாம அது ஒரு வசனம் இருக்கு, நம்ம பின்னாடி வாசிக்கலாம். நான் ஒரு கோடாரியை எடுத்து மரத்தை வெட்டும் போது அந்த கோடாரியுடைய கணையிலிருந்து கோடாரி இரும்பானது கலந்து போய் ஒருவனுடைய மண்டையில் பட்டு அவன் செத்து விட்டான் என்றால் அந்த பாவம் என்னை சாராது. நல்ல கவனி, யாரும் செத்தவனுடைய குடும்பம் என்ன விடாது, செத்தவனுடைய குடும்பம் என்ன விடாது. அந்த குடும்பம் என்ன செய்யும்? என்னை துரத்தி கொல்லும். இதுக்காக ஆண்டவர் என்ன செய்தார்னா, அறியாமல் தெரியாமல் பாவம் செய்தவனை காப்பாற்ற வேண்டும் என்று அடைக்கல பட்டணத்தை உருவாக்க சொன்னார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய தேசத்தை யோர்தானுக்கு அந்த பக்கமும் யோர்தானுக்கு இந்த பக்கமும் தங்களுடைய தேசத்தை பங்கிடும் போது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு சொன்ன வார்த்தை என்னன்னா, நீ லேவியருக்கும் ஆசாரியருக்கும் பிரதான ஆசாரியர்களுக்கும் பங்கு ஒதுக்கிற இடத்துல யோர்தானுக்கு அந்த பக்கத்துல 3 பட்டணங்களை அடைக்கல பட்டணமாக உருவாக்கு, யோர்தானுக்கு இந்த பக்கத்திலே 3 பட்டணங்களை அடைக்கல பட்டணமாக உருவாக்கு என்று சொன்னார். காரணம் எதுக்குன்னா, கைப்பிசகாய் கொண்டவன், தெரியாமல் செய்தவன், அறியாமல் செய்தவன் தன்னுடைய ஜீவனை காத்து கொள்ள வேண்டும், தன்னுடைய ஜீவனை தப்பித்துக் கொள்ள வேண்டும். அவன் தேவனை தேடி வந்து தன்னுடைய ஜீவாத்மாவை தப்பித்துக் கொள்ள வகை தேட முடியும் என்பதற்காய் தேவன் யோர்தானுக்கு இந்த பக்கத்திலும் யோர்தானுக்கு அந்த பக்கத்திலும் லேவியர்கள், ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள் தங்கி இருக்கிற அந்த இடத்துல அடைக்கல பட்டணங்களை உருவாக்க சொன்னார். வாசிக்கலாம். என்னாகமம் புஸ்தகம் 35வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் லேவியருக்கு கொடுக்கும் பட்டணங்களில் அடைக்கலத்துக்காக 6 பட்டணங்கள் இருக்க வேண்டும். 6 பட்டணங்கள் இருக்க வேண்டும். கொலை செய்தவன் அங்கே தப்பி ஓடி போகிறதற்கு அவைகளை குறிப்பிட கடவீர்கள். தொடர்ந்து 35, 13, 14 வாசிங்க. நீங்கள் கொடுக்கும் பட்டணங்களில் 6 பட்டணங்கள் அடைக்கலத்துக்காக இருக்க வேண்டும். நல்ல கவனிங்க, 6 பட்டணங்கள் அடைக்கலத்துக்காக இருக்க வேண்டும். யோர்தானுக்கு இப்புறத்தில் 3 பட்டணங்களையும் கானான் தேசத்தில் 3 பட்டணங்களையும் கொடுக்க வேண்டும். அவைகள் அடைக்கல பட்டணங்களாக இருக்க கடவுது. கவனிங்க, இந்த அடைக்கல பட்டணம் யோர்தானுக்கு அந்த பக்கம் 3 பட்டணங்கள், யோர்தானுக்கு இந்த பக்கம் 3 பட்டணங்களாக 6 பட்டணங்கள் இருக்கிறது. இந்த 6 பட்டணங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? 24 ஹவர்ஸும் இந்த பட்டணத்தின் நுழைவாயில் திறந்தே இருக்கும். இந்த பட்டணத்தை பத்தி நான் ரொம்ப பேசல, ஏன்னா நமக்கு டைம் இல்லை. 24 ஹவர்ஸ் 24 மணி நேரம் இந்த பட்டணத்தின் வாசல் திறந்தே இருக்கும். 2வது நிமிஷங்க, எங்கேயாவது எவனாவது ஒருத்தன் அறியாமல் தெரியாமல் ஒரு கொலை செய்து விட்டான் என்றால் அவன் ஓடி 12 மணி நேரத்துக்குள்ளால, அதிகபட்சம் 12 மணி நேரத்துக்குள்ளால இந்த பட்டணத்துக்குள்ளால ஓடி வந்துடலாம். அந்த அளவுக்கு இந்த பட்டணங்கள் அங்கங்கே அமைக்கப்பட்டிருக்கும். எங்க எவன் தெரியாம ஒரு கொலை செய்துட்டாலும் என்ன செஞ்சிடலாம், எப்படி ஓடி வந்தாலும் 12 மணி நேரத்துக்குள்ள இந்த பட்டணத்துக்குள்ள என்ன செஞ்சிடலாம், ஓடி வந்துடலாம். இந்த பட்டணத்துக்குள்ள, அடைக்கல பட்டணத்துக்குள்ள வந்தவன் அத்தனை பேரும் பாதுகாக்கப்படுவான். அவனை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது, ஒன்றும் நெருங்க முடியாது, ஒன்றும் தொட முடியாது, ஒன்றும் அசைக்க முடியாது. அவன் எப்பொழுது பட்டணத்துக்குள் வருகிறானோ அந்த நிமிஷம் முதல் அந்த பட்டணத்தை காவல் காக்கும்படியாக, வருகிறவர்களை பாதுகாக்கும்படியாக, வருகிறவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும்படியாக லேவியர்களும் ஆசாரியர்களும் பிரதான ஆசாரியர்களும் 24 ஹவர்ஸும் அலாட்டா விழித்து இருப்பார்கள். ஹல்லேலூயா. அல்ல புரிந்து கொள்ளுங்க, பிரமாணத்தின் நாட்கள்ல, நியாய பிரமாணத்தின் நாட்கள்லயே ஒரு மனுஷன் பாதுகாக்கப்படுறதுக்காக 24 ஹவர்ஸ் லேவியர்ஸையோ பிரதான ஆசாரியர்களையோ கர்த்தர் விழித்திருக்க செய்தானோ, இந்த கிருபையின் நாட்கள்ல நம்மளை பாதுகாக்கும்படியாக அவன் எப்படி விழித்திருப்பார்? அதான் பக்தர் அழகாய் பாடினாரு.
என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, அந்த நியாயப்பிரமாணத்தின் நாட்கள்ல ஒருவன் அறியாமல் தவறு செய்து விட்டால், அறியாமல் கொலை செய்து விட்டால், கைப்பிசகாய் ஒரு காரியத்தை செய்து விட்டால், அவனுக்காக கர்த்தர் அடைக்கல பட்டணத்தை ஏற்படுத்தி வைத்தது மட்டுமல்ல, அந்த அடைக்கல பட்டணத்தில் வரைக்கிற ஒவ்வொருவனும் பாதுகாக்கப்பட்டான். ஆனா ஒண்ணு, எவன் ஒருவன் செத்து போனானோ அவனுடைய குடும்பத்தார் அவனை கொல்ல ரெடியா இருப்பாங்க. அடைக்கல பட்டணத்துக்குள்ள போனவன் அப்பப்போ சில நம்ம அந்த விசுவாச வாழ்க்கைக்குள்ள வந்துட்டு அப்பப்போ விசுவாசம் பாதி உலகம் பாதி, விசுவாசம் பாதி உலகம் பாதின்னு வாழ்றோம்ல, பேர் ஆபத்து நிறைந்த வாழ்க்கை அது. எப்போ அடைக்கல பட்டணத்துக்குள்ள போயிட்டோமோ அப்பவுமே எதிரி நம்ம மேல கண்ணை வச்சுட்டு இருக்காங்க, எப்பதான் வருவான் தூக்கலாம்னு சொல்லி. அடைக்கல பட்டணத்துக்குள்ள பிரவேசிச்சுட்டா, தேவனுக்குள் தஞ்சம் புகுந்து விட்டால், தேவன் சேட்டை, தேவனுடைய சேட்டையின் நிழல்ல நீங்க போய் அடைக்கலம் புகுந்துட்டீங்கன்னா அப்புறம் சும்மா வெளியே ஓடாதீங்க. பக்கத்துல சொல்லுங்க, தேவ சமூகத்தை விட்டு, தேவ பாதத்தை விட்டு, தேவனுடைய சேட்டையை விட்டு, தேவனுடைய அடைக்கலத்தை விட்டு அப்பப்ப வெளியே ஓடாதீங்க. ஆபத்து. அடைக்கல பட்டத்துக்குள்ள போனவன் அடைக்கல பட்டத்துக்குள்ளதான் இருக்கணும், வெளியே வந்து அவனுக்கு என்ன ஆபத்து. அப்படி ஒருவேளை அடைக்கப்பட்டதுக்குள்ள இருக்குமோ வெளியே வந்தான்னு சொல்லி அவனை கல்லெறிந்து கொண்டு விட்டார்கள் என்றால் கொண்டவர்கள் மேல் ரத்த பலி இல்லை. ஏன்? அவன் நியமத்தை மீறி விட்டான், பிரமாணத்தை மீறி விட்டான், கட்டளையை மீறி விட்டான், கற்பனையை மீறி விட்டான், நீதியை மீறி விட்டான். ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, நம்ம எல்லாம் எங்க இருக்கிறோம்? பலவிதமான பாவத்தை, பலவிதமான நீங்க தான் எடுத்துக்கணும். என்னன்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாம் செஞ்சு முடிச்சுக்கிட்டு ஐயோ முடியலையே, என்ன செய்யணும் தெரியலையே, எப்படி பண்றது தெரியலையேன்னு வந்து எங்க உட்கார்ந்துட்டோம். அவசேட்டையின் கீழ் அடைக்கலம்புகவை தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம்புகவை தம் சிறகுகளால் மூடுவார். மூடி இருக்கிறார். பாருங்க, இந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள யார் பிரவேசிக்க முடியும்னு கேட்டீங்கன்னா, அந்நியன், பரதேசி, அடிமை, புறஜாதி மட்டுமல்ல, தன்னை நெருங்கி வருகிற பேர் ஆபத்துக்களுக்கு தன்னை தப்பித்துக் கொள்ள நினைக்கிற எல்லாரும் செய்யலாம், இந்த பட்டணத்துக்குள்ள பிரவேசிக்கலாம். ஆனா ஒரு கண்டிஷன், பக்கத்துல சொல்லுங்க, கையை கொடுத்து, அடைக்கல பட்டணத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்னா, உன் நிலைமைய பிரதான ஆசாரியன்ட்ட மனந்திறந்து சொல்லணும். நீ செய்த தவற, நீ செய்த பாவத்தை, நீ செய்த அக்கிரமத்தை அன்னைக்கு பிரதான ஆசாரிகள் சொல்லணும். இன்னைக்கு யாரு சொல்லணும்? மகா. அதான் வசனம் சொல்லுது, அனுதினம் என்ன செய்யணும்? பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடணுமா. அடைக்கல பட்டணத்துக்குள்ள போகும்போது அந்த நுழைவாயில என்ட்ரன்ஸ் ஆகின உடனே அவன் என்ன செய்யணும்? தான் யார், தான் செய்த பாவம் என்ன, தன்னுடைய நிலைமை என்ன, தன்னுடைய சூழ்நிலை என்ன, இதை சொல்லணும். வேதம் சொல்லுது, வாசிக்கலாம். யோசுவா 20:4 வாசிங்க. அந்த பட்டணங்களில் ஒன்றிற்கு ஓடி வருகிறவன், அந்த பட்டணங்களில் ஒன்றுக்கு ஓடி வருகிறவன் பட்டணத்தின் ஒலிமுக வாசலில் நின்று கொண்டு, பட்டணத்தின் ஒலிமுக வாசலில் நின்று கொண்டு, அந்த பட்டணத்தினுடைய மூப்பரின் செவிகள் கேட்க, அந்த பட்டணத்தினுடைய மூப்பரின் செவிகள் கேட்க, தன் காரியத்தை சொல்வானாக, தன்னுடைய சூழ்நிலையை, தன்னுடைய நிலைமையை, தன்னுடைய நெருக்கடியை, தன்னை துரத்தி கொண்டு வருகின்ற பிரச்சனையை சொல்வானாக. சொன்னபோது அப்பொழுது அவர்கள் அவனை தங்களிடத்தில் பட்டணத்துக்குள்ளே சேர்த்து கொண்டு எங்க சேர்த்துக் கொள்வாங்களா? எந்த பட்டணத்துக்குள்ள? அடைக்கலத்துக்குள்ள. தங்களுடைய பாவத்தை மறைக்கிறவன்
வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அந்த இரக்கத்தை தான் இன்னைக்கு நம்ம பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, அன்னைக்கு அறியாமலும் தெரியாமலும் செய்த பாவத்துக்காக தேவன் அடைக்கல பட்டணத்தை உருவாக்கி வச்சார். யாருக்காக தெய்வா? என்னை காப்பாற்ற யாரும் இல்லையா? நான் அறியாமல் இந்த பாவத்தை செய்து விட்டேனே, நான் தெரியாமல் இந்த பாவத்தை செய்து விட்டேனே என்று அங்கலாய்க்கிறவனுக்காக, மண்டாடுகிறவனுக்காக, தன்னுடைய ஜீவனை எப்படியாவது தப்பிவித்துக் கொள்ள வேண்டும் என்று வகை தேடிய அந்த ஆத்மாவின் இருதயத்தின் அங்கலாய்ப்பை பார்த்த தேவன், பரிதவிப்பை பார்த்த தேவன், அந்த வேதனையை பார்த்த தேவன், அவர்களுக்காக அந்த அடைக்கல பட்டணத்தை உருவாக்க செய்த தேவன் இன்றைக்கு நமக்காக இயேசுவையே அடைக்கலமாய் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் தாவீது அருமையா சொல்வார் பாருங்க, சங்கீதம் 9:9 சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார். வியாதியின் வேலையில தேவனை தேடுவீங்களா? அடைக்கலமாய் இருக்கிறார். கடன் பிரச்சனை மத்தியில நீங்க தேவனை தேடுவீங்களா? அவர் அடைக்கலமாய் இருக்கிறார். ஆனா எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? அறியாதவர்களுக்காகவும் தெரியாதவர்களுக்காகவும் கைப்பிசகாய் செல்வர்களுக்கு. இப்போ ஒரு ஜெபம் நம்மகிட்ட உண்டு. என்ன ஜெபம் தெரியுமா? அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த குற்றங்கள் யாவற்றையும் தேவன் தாமே இது மன்னிப்பீராக. ஒன்று சொல்றேன், எனக்கு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அறிந்தும் அறியாதவனும் கிடையாது. அது நான் அறிந்து அறியாமலும் தெரியாமலும் செய்தவனுடைய குற்றம் மன்னிக்கப்படும். அறிந்தும் தெரிந்தும் செய்தவனுடைய குற்றம் மன்னிக்கப்பட மாட்டாது. ஹல்லேலூயா. ஒரு பாவத்தை நீ அறிந்திருந்த செய்கிற, தெரிந்திருந்த செய்கிற, அந்த பாவம் மன்னிக்கப்பட மாட்டாது. அன்னைக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல, அறியாமலும் தெரியாமலும் கைப்பிசக்காய் செய்தவனுக்கு தான் அடைக்கலப்பட்டணும். நீ அறிந்திருந்து மறுபடி பாவத்தை செய்வனா உனக்கு அடைக்கலப்பட்டணும் பூட்டப்பட்டிருக்குமே தவிர திறந்திருக்காது. உனக்கு அடைக்கலம் கிடைக்காது. அந்த ஜெபம் அறியாமலும் தெரியாம, அதாவது அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும், அது என்ன ஜெபம் தெரியல. ஆண்டவர் மத்தேயு புஸ்தகம் 6வது அதிகாரத்துல ஜெபிக்க சொல்லி கொடுத்தாரு. பழமண்டல ஜெபம்னு சொல்றாங்க. அங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஜெபிக்கும் போது முழங்கால் போட்டு அறிந்து அறியாமலும் இதெல்லாம் ஜெபிக்க கூடாது. பிதாவே, நாங்கள் மற்றவர்களுக்கு எப்படி மன்னிக்கிறோமோ, ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது அவர் சொல்லிக் கொடுக்குறாரு, அதான் சொல்லிக் கொடுக்குறாரு. ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நாங்கள் அறிந்து அறியாமல் தெரிந்தது. இன்னைக்கு அந்த பரலோகம் மண்டல ஜபத்தை தான் இன்னைக்கு இப்படி எடுத்துட்டாங்க கிறிஸ்தவர்கள். நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரியாமலும். ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமாங்க? நீ மற்றவர்களுக்கு, அதை எடுத்து வாசிக்கலாம். பரமமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல, உம்முடைய சித்தம் பரமமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். ஹல்லேலூயா. இப்ப கடன் வாங்கினவங்க எல்லாம் ஒரு பிரச்சனை. அதாவது ஒண்ணு புரிந்துடுங்க, வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, அறியாமலும் தெரியாமலும் செய்த பாவத்துக்கு தான் மன்னிப்பு. தெளிவுபடுத்திக்கிடணும் உங்களை. நீங்க அறிந்தும் தெரிந்தும் செய்கின்ற பாவத்துக்கு மன்னிப்பு இல்லை. இப்போ அறியாமலும் தெரியாமலும், இப்போ ஒரு அழகா சொல்றேன், சில கடன் பிரச்சனைக்குள்ள அழுத்தப்பட்டு போயிருக்கிறாங்க. இந்த கடன் பிரச்சனையில 2 விதமா இருக்கு. அறிந்தும் தெரிந்தும் கடன் வாங்குறது. அது எப்படி தெரியுமா? ஒருத்தர்கிட்ட போய், இவர்கிட்ட நிறைய பணம் இருக்கு, இவன்கிட்ட பொருள் இருக்கு, இவன்கிட்ட பொண்ணு இருக்கு, இவன்கிட்ட நைஸா பழகி, இவன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் தான் சொல்லி கொஞ்சம் பணத்தை வாங்கிக்கிட்டு நம்ம ஏமாத்துறோம்ல, இது தெரிந்தே செய்வது, இது அறிந்தே செய்வது. இதுக்கு மன்னிப்பு இல்லை. ஒருவேளை ஏதோ ஒரு நெருக்கத்தினால பிரச்சனையினால கொடுத்துலாங்கிற நம்பிக்கையில வாங்கிக்கிட்டு கொடுக்க முடியாம இன்னைக்கு கஷ்டப்படுறீங்களா? இது அறியாமல் செய்தது, இது மன்னிக்கப்படும். இது தெரியாமல் செய்தது, வஞ்சகம் போட்டு திட்டம் போட்டு பிளான் பண்ணி செய்கிற அனைத்தும் அறிந்து செய்வது, தெரிந்து செய்வது, இது மன்னிக்கப்படாது. என்ன சொல்ல புரியணும்னா, ஒருவன்
பிளான் பண்ணி ஒருவனை கொலை செய்தால் அது மன்னிக்கப்படாது. ஏன்? அது அறிந்து செய்வது, தெரிந்து செய்வது. பிளானே இல்லாம கைப்பிசகாய் ஒரு கொலையை செய்து விட்டால் அது அறியாமல் செய்வது, தெரியாமல் செய்வது, மன்னிக்கப்படும். இப்ப நான் கிறிஸ்தவர்கள் நிறைய பிள்ளைங்களை பார்க்கிறோம். தப்பு செஞ்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்டா மன்னிக்கப்பட்டோம், தப்பு செஞ்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்டா மன்னிக்கப்பட்டோம். அப்படி பிரமைக்குள்ள ஆயிட்டாங்க. ஒன்று புரிந்து கொள்ளுங்க, நீங்க தவற தெரிந்தே தவறுன்னு தெரிந்து எந்த தவறு செய்தாலும் அது மன்னிக்கப்படாது. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க தவறுன்னு தெரிந்து, குற்றம்னு தெரிந்து, பாவம்னு தெரிந்து, மீறுதல்னு தெரிந்து எதை செய்தாலும் அது மன்னிக்கப்படாது. அது களவா இருக்கலாம், அடுத்தவனை வஞ்சிக்கிறதா இருக்கலாம், அடுத்தவனை ஏமாற்றுறதா இருக்கலாம், திருடுறதா இருக்கலாம், உபச்சாரமா இருக்கலாம், வேசித்தனமா இருக்கலாம், கொலைபாதகமா இருக்கலாம், வஞ்சனையா இருக்கலாம். தெரிந்தே செய்தால் இன்றைக்கு அதான் என்ன பிரதர், ஆண்டவரை சிலுவையில் அடிக்கும் போது தெரிஞ்சுதானே செய்தான், அறிந்துதானே செய்தான். அவன் ஆண்டவர் மன்னிக்க சொன்னாரே நீங்க கேட்கலாம். அவன் தான் என்ன செய்தாங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிச்சு, ஆனா அறியாமையில் செய்தான். அறிந்திருக்கிறது வேற, அறியாமை வேற. அதான் கர்த்தர் சொல்றாரு, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். அவன் செஞ்சது தப்புங்க, ஆனா தப்புன்னு அவன் அறியல. இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா, எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும். இப்ப உங்களுக்கு எது எது குற்றம், எது எது தப்பு, எது எது தவறு, எது எது தெரியுதோ அந்த காரியங்கள் நீங்க செய்தீங்கன்னா உங்களுக்கு மன்னிப்பு இல்லை. ஹல்லேலூயா. தெரியாம ஏதோ ஒன்று செய்துட்டேன் பிரதர், அதனால நான் சிக்கல்ல மாட்டுக்கிட்டேன். தெரியாம அந்த சகோதரிட்ட பேசிட்டேன், அதனால நான் சிக்கல்ல மாட்டுக்கிட்டேன். தெரியாம அந்த சகோதரிட்ட காசு கொஞ்சம் வாங்கிட்டேன், சிக்கல்ல மாட்டுக்கிட்டேன். தெரியாம அந்த சகோதரோட சில உறவுகளை வளர்த்துக்கிட்டேன், அதனால நான் சிக்கல்ல மாட்டுக்கிட்டேன். அறியாம செஞ்சுட்டேன், தெரியாம செஞ்சுட்டேன், இப்ப நான் சிக்கல்ல மாட்டுட்டேன்னு சொல்லி தேவ சமூகத்துல அடைவீங்களாக இருந்தால், அவருடைய சமூகத்துல நீங்க தஞ்சம் புகழ ரெடியாக இருந்தா, அந்த அடைக்கலத்துக்குள்ள கர்த்தர் உங்களை வைத்து பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. உங்களோட பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. ஒருவனும் உங்களை தொட முடியாது, ஒருவனும் உங்களை நெருங்க முடியாது, ஒருவனும் உங்களை அசைக்க முடியாது. அப்படி பாதுகாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்ப நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கைய நம்ம எங்க கொண்டு வைக்கணும்னா அடைக்கல பட்டணத்துக்குள்ள கொண்டு வச்சு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், உங்க நிழலினால் மூடுங்க ஆண்டவரே. நான் இனிமேல் என் வாழ்க்கையில தவறு செய்துவிடக் கூடாது, குற்றம் செய்துவிடக் கூடாது, மீறுதல் செய்துவிடக் கூடாது. பாருங்க, அடைக்கல பட்டணத்துக்குள்ள போனவன் ஒரே ஒரு வாட்டி தான் அறியாம தவறு செய்துட்டான், தெரியாம தவறு செய்துட்டான். ஆனா மேற்கொண்டு செய்ய அவனுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்? அவன் இருக்கிறது எங்க இருக்கிறான்? அடைக்கல பட்டணத்துக்குள்ள இருக்கிறான், அடைக்கலத்துக்குள்ள இருக்கிறான், சேட்டை நிழல்ல இருக்கிறான், கிருபைக்குள்ள இருக்கிறான், கர்த்தருடைய கரத்துக்குள்ள இருக்கிறான். அதனால நம்ம அடைக்கல பட்டணத்துக்குள்ள வந்துட்டோம்னா, அன்னைக்கு அடைக்கல பட்டணம் வேற, இன்னைக்கு அடைக்கல பட்டணம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சேட்டை நிழல்ல நம்ம மறைந்து இருக்கிறோம். ஒவ்வொரு நிமிஷம் நமக்குள்ளால ஒரு எண்ணம் இருக்கணும், நான் அறியாமல் தவறு செய்து விட்டேன். பக்கத்தில் சொல்லுங்க, நான் அறியாமல் சில தவறுகளை செய்து விட்டேன், நான் அறியாமல் சில காரியங்களை செய்து விட்டேன், தெரியாமல் சில தவறுகளை செய்து விட்டேன், புரியாமல் சில தவறுகளை செய்து விட்டேன், கைப்பிசகாய் சில தவறுகளை செய்து விட்டேன். என்னுடைய அறியாமை இது இப்படி வரணும்னு நான் அறிந்திருப்பேன், அந்த தப்பை செய்திருக்க மாட்டோம்ல. உண்மைதானே? உண்மைதானே? ஒரு பிரச்சனை எனக்கு இப்படி வரும்னு தெரிஞ்சுதான் நம்ம வந்து தவறு செய்திருக்க மாட்டோம்ல. அறியாம செய்துட்டேன். என்ன? உங்க சேட்டைக்குள்ள ஒளித்து வைத்திடுங்க. இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் நம்மளை நெருங்கி சுத்தி வருது. பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எவ்வளவு பிரச்சனை நம்மளை சுத்தி.
எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு நெருக்கங்கள், எவ்வளவு கடன்கள், எவ்வளவு வியாதிகள், எவ்வளவு சுமைகள், எத்தனை பிரச்சனைகள், அத்தனை பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்து நிற்குது. வாழ பிடிக்கல, வாழ பிடிக்கல. ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும். அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளால, அந்த சேட்டைக்குள்ளால, அந்த சேட்டையின் நிழல்ல என்னை மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அறியாமல் சில காரியத்தை செய்துட்டேன். நீங்க யாராவது அதிர்ச்சி செய்தீங்களா? அதிர்ச்சி செய்தீங்களா? ஏதாவது தப்ப பிளான் பண்ணி இவனை இதோட சுவாலிய முடிக்கணும், இவன் இனி வாழவே கூடாது அப்படி நயவஞ்சகத்தோட ஏதாவது செய்தீங்களா? தப்பிக்க முடியாது, மன்னிப்பு இல்லை. அதுக்கு நான் ஜபம் எப்படி இருக்கணும்? ஆண்டவரே, அழிந்தும் அறியாமலும் இல்லை ஆண்டவரே, நான் அறியாமலும் தெரியாமலும் செய்கிற பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. அறியாமலும் தெரியாமலும் எத்தனையோ பாவங்களை நம்ம செய்து விடுறோமே. பசங்கள்லாம் கேளுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில பிள்ளைங்க கேளுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில அழிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லி கேட்கறத விட்டுட்டு, நான் அறியாமலோ தெரியாமலும் செய்த பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறவனாய் நான் மாறணும்னு சொல்லி கேளுங்க. கர்த்தருடைய பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏதோ அறியாம சில சிக்கல்ல மாட்டிக்கிட்டீங்கல்ல, ஏதோ தெரியாம சில குழப்பங்கள்ல மாட்டிக்கிட்டீங்கல்ல, ஏதோ புரியாம ஏதோ ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளால சிக்கி போய் இருக்கிறீங்கல்ல, இந்த நைட்டு கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு அடைக்கலமா இருக்கிறேன். ஒருவனும் உன்னை தொட முடியாது, ஒருவனும் உன்னை நெருங்க முடியாது. உன்னை சுத்தி இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நான் நிர்மூலமாக்கி போடுவேன். உன் பலகீனத்தின் நுகத்தடிகளை நான் முழித்து போடுவேன். உன்னை தொடுகிறவன் ஏன் தெரியுமா? நீங்க எங்க இருக்கீங்க? சேட்டையின் நிழல்ல. சங்கீதம் 91:4-6 வாசிக்கும் போது தாவீது அருமையாய் சொல்றாரு, கவனிங்க. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சேட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவர் சேட்டைகளின் கீழே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல கை கொடுங்க, கை கொடுங்க, சொல்லுங்க. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சேட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். எங்க புகுவாய்? சேட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாகும். பரிசையும் கேடகமுமாகும். நல்லா கவனிங்க. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? அவருடைய சேட்டையின் நிழலிலே அடைக்கலமா இருக்கிறீங்க. அவர் தம்முடைய சிறகுகளாலே உங்களை மூடுவார். அவரே சிறகுனால மூடி இருக்கும் போது பிரச்சனைகள் உங்ககிட்ட வர முடியுமா? போராட்டங்கள் வர முடியுமா? ஒண்ணு அறியாம செய்துட்டோம், அது ரொம்ப முக்கியம். அறியாம செய்துட்டேன். மன்னிப்பு யாருக்கு வச்சுக்காது? அடைக்கலப்படுறது யாருக்கு வச்சுக்காது? அறியாமலும் தெரியாமலும் கைப்பிசகாய் செய்தவர்களுக்கு. அறியாம செய்துட்டேன், தெரியாம செய்துட்டேன், என்ன உங்க சேட்டல மறைத்துக் கொள்ளுங்க. கிருபைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க, மகிமைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம்